இன்றைக்கி 2-3 கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் பண்ணிடுறேன். ஏன்னா ரொம்ப வருஷமாகவே இந்த பதில் வந்துகிட்டே இருக்குது. ரியாஸ் கான் சார், உங்கள் ரைட் கைக்கு என்னாச்சு, உங்கள் ரைட் ஹேண்டுக்கு என்னாச்சு அப்படின்னு. நம்ம ஒரு விஷயம் நம்ம அடையணும்னா அதோட மேக்ஸிமம் புஷ் கிடைக்கும். ஹாய், வணக்கம், வெல்கம் டு யூஆர் சேனல். எக்ஸசைஸ், அந்த மோட்டிவேஷனல் எக்ஸசைஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ நான் என்ன நினச்சேன்னா அது அப்படியே கண்டினியூ பண்ணோம். நம்ம ஃபுல் எபிசோட்ஸ், நிறைய எபிசோட்ஸ் வந்து என்னுடைய ஹஸ்பண்ட் ரியாஸ் கான் அவர்களை வச்சு நம்ம வந்து ஒர்க் அவுட் செஷன்ஸ் வந்து ஆரம்பிக்கணுன்றதுனால தான் அவரை வச்சு ஒரு எபிசோட் போட்டோம். அதோடைய அந்த ஒரு வரவேற்பு சூப்பராக இருந்துச்சு அண்ட் எவ்ரி ஒன் லவ்ட் இட். நிஜமாகவே என்னுடைய வெயிட் நல்லா குறைஞ்சிருக்கு. கூடிய சீக்கிரம் நான் அந்த வெயிட்டோடய நான் உங்களுக்கு வந்து அந்த இதை காமிக்கிறேன். இன்றைக்கி ஒர்க் அவுட் வந்து இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி என் ஹஸ்பண்ட் கொடுத்துருக்காரு. அந்த ஒர்க் அவுட் எல்லாம் என்னன்றது நம்ம பார்க்கலாம். பட் நவ் ஐ ஆம் அட் ஃப்ளக்ஸ். இது வந்து நாவலூரில் இருக்குது. இந்த ஃப்ளக்ஸ் ஜிம்மோட இந்த எக்யூப்மெண்ட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கும். அண்ட் இப்போது வந்து ஒரு சின்ன வார்ம் அப் வேணும். எடுத்தோடனே வார்ம் அப் தான் பண்ணணும் நம்ம. அது வந்து I'll do a running. ஓகே, ஸோ இப்போது ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ உமா பண்ண போகிற ஒர்க் அவுட் வந்து 5 மோஸ்ட் ஃபேட் பர்ன் கேலரி ஒர்க் அவுட். ரெடி உமா? சூப்பர், ரெடி. என்னுடைய ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் ஹை நீ ரன். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். இந்த செட்டை வந்து இன்ட்டு 3, ஸோ 3 டைம்ஸ் பண்ணணும். 15 to 20 டைம்ஸ் பண்ணுறது இது. செகண்ட் ஒர்க் அவுட் ஜம்பிங் லஞ்சஸ். இது 15 ரெப்பிட்டேஷன் இன்ட்டு 3 செட்ஸ். ஓகே, கம் ஆன். Lateral jump, இது வந்து into 3 sets. Okay, let's start. Very tired, but ஆனால் செம்ம ஒர்க் அவுட்டுங்க. செம கெத்து ஃபீலிங் இப்போ வந்துச்சுங்க. இன்னும் கண்டினியூஸாக பண்ணேன்னு வச்சுக்கோங்க, அடையாளமே தெரியாது உங்களுக்கு. ஸோ யூ ஆல் ஷுட் ட்ரை திஸ். ஓகே, அடுத்தது போயிடுவோமா? அடுத்த ஒர்க் அவுட் மவுண்டன் கிளைம்பர்ஸ், அதுவும் இன்ட்டு 3 செட்ஸ். ஓகே, சூப்பர். ஓகே, அடுத்தது பைசைக்ளிங் க்ரன்ச்சஸ். ஸோ எனக்கு இங்கே இந்த யோகா மேட் இருக்குது. இது வந்து 1 into 3 செட்ஸ். சேம் தாங்க எல்லாத்துக்குமே 3 செட்ஸ். ஓகே, லெட்ஸ் பிகின். உமாவோட ஒர்க் அவுட் முடிஞ்சிருச்சு. ஸோ திஸ் இஸ் 5 மோஸ்ட் ஃபேட் பர்னிங் கேலரி ஒர்க் அவுட். இது 5 இருக்காது, இது நிறைய இருக்குது. 10 இருக்குது, 15 இருக்குது. ஸோ உமாவோட கிளாஸ் வந்து இன்றைக்கி இதுதான். குட் ஜாப் உமா. தேங்க்யூ. இன்றைக்கி 2-3 கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் பண்ணிடுறேன். ஏன்னா ரொம்ப வருஷமாகவே இந்த பதில் வந்துகிட்டே இருக்குது. ரியாஸ் கான் சார், உங்கள் ரைட் கைக்கு என்னாச்சு, உங்கள் ரைட் ஹேண்டுக்கு என்னாச்சு அப்படின்னு. இந்த விஷயம் நான் யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன். ஏன்னா
நான் பண்ணுற தொழிலில் இது ரொம்ப சகஜமான விஷயம். நான் மட்டும் இல்லை, என்ன மாதிரி நிறைய பேருக்கு இந்த மாதிரி அடிபட்டுருக்கு. ஸோ அது ரிக்கவரி பண்ணி நம்ம போயிட்டே இருப்போம். ஸோ ஒன்றும் இல்லை, எனக்கு cervical 6ல் அடிபட்டு ரைட் ஹேண்டோட பை வந்து கிழிஞ்சு போச்சு. தட்ஸ் மெயின் ரீசன். அது வந்து நிறைய பேர் ஜிம் பண்ணி போயிடுச்சா சார்னு கேட்பாங்க. இல்லை, ஒரு படத்தோட ஸ்டென்ட் சீக்வன்ஸில் சமர்சால்ட் பண்ணும்போது ஒரு 4-5 டேக் ஆயிடுச்சு. ஸோ இட் வென்ட் ராங். ரோப் கொஞ்சம் ராங்காக போயிடுச்சு, கழுத்து இழுத்துருச்சு. அதனால cervical 6 அடிப்பட்ட உடனே த ஸ்மாலஸ்ட் மசில் வாஸ் பைசப்ஸ் மசில். ஸோ ஷோல்டர் அண்ட் லேட் வந்து பெரிய மசிலாக இருந்தது. ஸோ அதை தாங்கி பிடிச்சது. ஸோ அதனால பைசப்ஸ் வந்து கிழிஞ்சு போச்சு. ஸோ தட் இஸ் அ மெயின் திங். இது ஏன் சொன்னேன்னா, நம்ம ஒரு விஷயம் செய்யும்போது அந்த விஷயம் வந்து நம்ம வந்து 100% புஷ் பண்ணணும். ஒன்று போச்சுன்னு நினச்சி நம்ம எதுவுமே வாழ்க்கையில் வந்து விட்டுறக்கூடாது. ஸோ எக்ஸசைஸ் எப்போதுமே வந்து கனெக்டிவிட்டி ஆஃப் மைண்ட், ஹார்ட் அண்ட் பாடி. ஸோ மைண்டுக்கும் பாடிக்கும் கனெக்டிவிட்டி இல்லைன்னா, நான் முதல்ல சொல்லியிருக்கேன், ரொம்ப கஷ்டம். ஸோ இது வந்து திஸ் இஸ் ஒர்க் அவுட்டுக்கு மட்டும் அப்ளிகபிள் கிடையாது. வாழ்க்கையில் எல்லா விஷயத்துக்கும், எல்லா வேலைக்கும் வந்து இதை வந்து அப்ளிகபிள். நம்ம ஒரு விஷயம் நம்ம அடையணும்னா அதோட மேக்ஸிமம் புஷ் கிடைக்கும். ஓகே, அதில் வந்து நிறைய இழப்பு வரும். இப்போ வந்து ரைட் பை போச்சு, அது போனால் என்ன, ஷோல்டர் இருக்குது, ட்ரை இருக்குது, உடம்பு இருக்குது. ஸோ அதை டெவலப் பண்ணுங்க. அதுதான் எல்லா விஷயத்துக்கும் போய் சேரும். நமக்கு ஒரு வேலை கிடைக்குது, நான் நினச்ச வேலை இது இல்லையே அப்படின்னு அந்த வேலையை வந்து செய்கிற வேலையை வந்து விட்டுற முடியாதுல்ல. செய்கிற வேலை முழு மனசோட, முழு இன்வால்மெண்ட்டோட பண்ணுனா இந்த வேலையிலேருந்து நம்ம ஆசைப்பட்ட வேலைக்கு போகலாம். எல்லாமே அப்படி. ஸோ இப்போது இந்த காய் பற்றி பிரச்சனை இல்லை. நீங்கள் கேட்குற காய் தான். இந்த காய் வந்து இதோட பாதி சைஸ் தான் இருந்தது. ஸோ ஒர்க் அவுட் பண்ணி கையை வந்து நான் ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட கொண்டு வந்துட்டேன். இன்னைக்கு வந்து I'll show some few workouts of chest. Start praying now.